ஏன் ஜலால் இன்னும் என்னிடம் வரவில்லை? என்னுடைய பரிசு அவருக்கு கிடைத்ததா இல்லையா? எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருங்கள். இந்துஸ்தானின் ஷஹன்ஷா, மன்னருக்கெல்லாம் மன்னர், முகலாய பேரரசின் முடிசூடா வல்லல் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். மாஷா அல்லாஹ், மிகவும் அற்புதமான பரிசு ருக்கையா பேகம். மிக்க நன்றி அத்தை அவர்களே. உனது இந்த பரிசுக்காக உனக்கு நன்றி கூறுகிறேன். இன்று எனக்கு கிடைத்த அனைத்து பரிசுகளையும் விட இது மிக சிறந்த பரிசு. இதன் பிரகாசம் முகலாய ராஜ்யத்தைப் போலவே மின்னிக் கொண்டிருக்கும். இதை பெறுவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இது ஒரு பாட்ஷாவிடம் இருக்க வேண்டிய பொருள்தான் ருக்கையா. நீ அளித்த இந்த தங்க இழைகளாலான ஆடை இருக்கிறதே, எதிரிகளின் தாக்குதலில் இருந்து என்னை காப்பாற்றும். அதே போல் மின்னும் போது எதிரிகளின் கண்களையும் இது குருடாக்கிவிடும். அனைவரின் முன்பாக இதை கூறுவதற்கு எனக்கு சங்கோஜம் இல்லை. ருக்கையா பேகத்தின் எண்ணத்தையும் ஆலோசனையையும் பாராட்டுகிறேன். அவருக்கு ஈடு இணை கிடையாது. விலைமதிப்பற்ற ஒரு பரிசை இன்று எனக்கு அளித்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும் ஷஹன்ஷா, தங்களை காண வேண்டும் என்று சில பிரஜைகள் காத்திருக்கிறார்கள். ஷஹன்ஷா ஜலாலுதீன், ஷஹன்ஷா ஜலாலுதீன். இத்தனை மக்கள் வந்துள்ளார்கள். அல்லாஹ் தங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கட்டும் ஷஹன்ஷா. தாங்கள் எங்களுக்காக பெரிய கிணறை வெட்டி வாழ்வதற்கு தண்ணீர் மட்டும் கொடுக்கவில்லை, புது உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். தாங்கள் ஏழைகளின் கஷ்டத்தை போக்கினீர்கள். இறைவன் தங்களுக்கு எல்லா அருளையும் புரியட்டும். நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஹே குதாவே, எங்கள் பாட்ஷாவினுடைய கருணை எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். தங்கள் புகழ் உலகமெல்லாம் ஒலிக்க வேண்டும். நீங்கள் செய்யும் தானத்தால் எங்களுடைய வயிறு மட்டுமே நிரம்பி வந்தது. ஆனால் இப்பொழுது செய்த சேவையால் எங்களுக்கு நீர் கிடைத்து வாழ்வதற்கே உண்டான அர்த்தம் ஏற்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் தரட்டும். ஷஹன்ஷா ஜலாலுதீன், ஷஹன்ஷா ஜலாலுதீன், ஷஹன்ஷா ஜலாலுதீன், ஷஹன்ஷா ஜலாலுதீன். ஜலால், இவர்கள் புகழும் வண்ணம் நீ என்ன செய்தாய்? அது பெரிய விஷயம் ஒன்றுமில்ல. இவர்களுக்காக ஒரு கிணறை வெட்டினேன். சேவையில் பெரியது சிறியது என்று எதுவும் இல்லை. நீ செய்ததாக கூறிய இந்த சிறு விஷயம் இந்த உலகத்தில் மிக சிறந்த பரிசை உனக்கு பெற்று தந்திருக்கிறது. என்னுடைய பரிசு எங்கே என்று கூறுங்கள். சற்று பொறுங்கள். உங்கள் பரிசு கொண்டாட்டத்திற்கு முன்பாக தங்களுக்கு கிடைக்கும். உன்னுடைய தந்தை பாட்ஷா ஹுமாயூன் அவர்கள் எப்பொழுதும் இதை கூறுவார்கள். பிரஜைகள் தனது அரசருக்காக வேண்டிக் கொள்வதை விட உயர்வான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பார். ஆகையால் இது உனக்கு கிடைத்த ஒப்பற்ற பரிசாகும். பிரார்த்தனை என்பது தங்கத்தைப் போல் மின்னாமல் போகலாம், ஆனால் அது ஒரு கேடயம் போல் உன்னை என்றென்றும் காத்து நிற்கும். பிரார்த்தனை கண்ணிற்கு தெரியாமல் போகலாம், ஆனால் அது என்றும் உன்னை காத்து நிற்கும். ஜலால், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உனது 2 பேகங்களும் உன்னை மிகவும் நேசிக்கிறார்கள்.
ஒருவரோ உனக்கு தங்கத்தால் ஆன ஆடையை பரிசளித்து உன்னை ஜொலிக்க செய்திருக்கிறார். இன்னொருவர் பிரார்த்தனையை தந்திருக்கிறார். ஒருவரால் கௌரவம் கூடியது, இன்னொருவரால் அழகு மின்னுகிறது. இன்று நீ இவர்களை மட்டும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தவில்லை ஜலால், ஹுதாவையே நீ மகிழ்ச்சியடைய செய்துவிட்டாய். நீ உனது தந்தையின் புகழை உயர செய்து விட்டாய் ஜலால். அல்லாஹ் உன்னை நல்லபடியாக காக்கட்டும். செகண்ட் ஷா ஜலாலுதீன், செகண்ட் ஷா ஜலாலுதீன், செகண்ட் ஷா ஜலாலுதீன், செகண்ட் ஷா ஜலாலுதீன், செகண்ட் ஷா ஜலாலுதீன். நான் உங்கள் முன்பு இன்னொன்றையும் கூற விரும்புகிறேன். சற்று நேரத்திற்கு முன்பு ருக்கையாவின் பரிசை ஒப்பிட முடியாதது என்று கூறினேன். ஆனால் இப்போது நான் ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசு ஜோதா பேகம் அளித்ததுதான். அவர்கள் அளித்த இந்த ஒளி வீச்சு எவ்வளவோ வஸ்திரங்களை விட மிக விலை உயர்ந்தது. அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதுதான் உண்மை. இதை பாருங்கள். நீங்கள் அதிர்ச்சி அடையலாம், ஆனால் உண்மை இதுதான். இதை போன்ற பரிசை எனக்கு யாரும் அளித்ததே இல்லை. சாதாரண ஆடையை அணியும் மனிதனின் மதிப்பு என்னவென்று இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஒரு ராஜா அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் இந்த ஆடையை அணிந்து பிரஜைகளின் மத்தியில் சென்றேன். அவர்களை பற்றி இதுவரை எனக்கு தெரியாது. ஷெஹன்ஷாவின் மீது உள்ள மரியாதை அது அவர் அணியும் கிரீடத்தின் மீதோ ஆடையின் மீதோ இல்லை, மக்கள் வைத்திருக்கும் அன்பில் தான் ஒளிந்திருக்கிறது என்று அவர்கள் எனக்கு புரிய வைத்தார்கள். இந்த உண்மையை ஜோதா பேகம் எனக்கு பரிசாக அளித்துள்ளார்கள். இந்த ஒப்பற்ற பரிசை அளித்ததற்காக நான் ஜோதா பேகத்திற்கு நன்றி கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இங்கு வந்து அமர்ந்து அரியணையை அலங்கரிக்க வேண்டும். கேளுங்கள், அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிசை தானே பாராட்டினார். உனக்கு புரியவில்லை ஹோஷியார். அவள் தெளிவாக நடந்து கொள்கிறாள். அவள் மிகப்பெரிய அறிவாளி. அவர்களுக்கு இடையில் எந்த உறவும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் ஒன்றும் இல்லாத போது எதற்காக பாராட்ட வேண்டும்? ஒன்றும் இல்லாததை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு அவளுக்கு எங்கே அறிவிருக்கிறது? அதோடு உங்கள் பரிசோடு அதை ஒப்பிட்டு பார்த்தால் அது பரிசாகவா கூறுங்கள். என்னை பொறுத்தவரை செகண்ட் ஷாவிற்கு இப்படி ஒரு பரிசை அளிப்பது முட்டாள்தனம். அவள் முட்டாள் இல்லை, அவள் மிகப்பெரிய அறிவாளி. பெரிய அறிவாளி. தீர்க்கமாக ஆலோசித்தே அவள் இவ்வாறு செய்திருக்கிறாள். நினைத்ததை சாதித்து விட்டாள். நான் அறிவேன், என்னுடன் அவளால் போட்டியிட முடியாது என்பதை அறிவேன். அதனால் நான் என்னுடன் போட்டியிட முடியாத அளவிற்கு அவளை என்ன செய்ய போகிறேன் என்று பார். கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் மயில் இறகுக்கு ஒப்பான பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதுவரை என் பிறந்த நாளுக்கு கிடைத்த அனைத்து பரிசுகளையும் விட இதுதான் சிறந்தது.
என் பரிசு எங்கே என்று கூறுங்கள். சற்று பொறுங்கள். உங்கள் பரிசு கொண்டாட்டத்திற்கு முன்பாக தங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஷா ஜலாலுதி. அன்று இரவு நீங்கள் செய்த செயலால் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த உணர்வுகள் எழுதுவிட்டது. அன்று நீங்கள் அளித்த பரிசிற்கும் ருக்கையா அளித்த பரிசிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. உங்களது பரிசு என் கண்களை திறந்தது. முதல் முறையாக பாட்ஷா என்பது யார் என்று எனக்கு புரிய வந்தது. பாட்ஷாவிற்கு மரியாதை அவர் அணியும் கிரீடத்தால் அல்ல, மக்கள் மனதில் இருக்கும் நன்மதிப்பால் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு நொடியில் என் உலகத்தையே மாற்றிவிட்டீர்கள் ஜோதா. இந்த வாழ்க்கை, இந்த உலகமே மாறுவதற்கு ஒரு கணம் போதும் ஷெஹன்ஷா. நீங்கள் மாறியதற்கு நான் காரணமல்ல, அது ஒரு நொடி பொழுதில் மாறுவதாகும். ஆனால் என்னால் அந்த மாலை பொழுதில் உங்களை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நான் புறப்பட்டு உங்களை சந்திக்க உங்கள் அறை நோக்கி வந்தேன். அந்நேரத்தில் நான் அங்கு வருவதை நீங்கள் தவறாக நினைப்பீர்கள் என்று எண்ணியும் என்னால் வராமல் இருக்க முடியவில்லை. அதனால் நான் வந்துவிட்டேன். ஷெஹன்ஷா, நீங்களா இந்த நேரத்தில்? என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை ஜோதா பேகம். காலை வரை என்னால் பொறுத்திருக்க முடியாது. அப்படி என்ன விஷயம்? உங்களை பாராட்டுவது. முதலில் உங்கள் பரிசை நான் புரிந்து கொள்ளவில்லை, பிறகுதான் எனக்கு புரிந்தது. உங்களது யோசனை எவ்வளவு ஆழம் என்றும் புரிந்தது. ஏனென்றால் இன்று காலை வரை எனக்கு எதுவும் தேவையில்லை என்று நான் நினைத்து வந்தேன். சகலமும் இருக்கிறது என்று நினைத்தேன். என் தேவை முடியவில்லை என்பதை நீங்கள் அளித்த பரிசு மூலம் நான் அறிந்து கொண்டேன். பிரஜைகள், அவர்களது துணை, அவர்களது பிரார்த்தனை அனைத்தும் தேவை என்று நான் புரிந்து கொண்டேன். உங்கள் பிறந்த நாளுக்கு நான் அளித்த பரிசை விட வேறு எதுவும் பெரியதாக இருக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் ஆலோசனை அது தவறு என்று நிரூபித்து விட்டது ஜோதா. நீங்கள் எனக்கும் பிரஜைகளுக்கும் இருந்த தூரத்தை குறைத்து விட்டீர்கள். நிஜத்திற்கும் என் கற்பனைக்கும் இடையே இருந்த தூரத்தையும் குறைத்து விட்டீர்கள். நீங்கள் பரிசாக அளித்த ஆடையை அணிந்து கொண்ட பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஷெஹன்ஷாவுக்கும் பிரஜைகளுக்கும் இருக்கும் வித்தியாசம் வெறும் ஆடைகளில் மட்டுமல்ல, நான் செய்யும் நிர்வாகமும் எனது கடமைகளிலும் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், பிரஜைகளுக்கு என் மீது இருக்க வேண்டியது பயம் அல்ல, அன்பும் மரியாதையும் என்பதை புரிந்து கொண்டேன். இதை எனக்கு தாங்கள் தான் புரிய வைத்தீர்கள். நான் பெரிதாக எதுவும் செய்யவில்லை ஷெஹன்ஷா. உண்மை நிலவரத்தை உங்கள் முன்பு வைத்தேன், அவ்வளவுதான். பிரஜைகள் உங்களை புகழ்ந்தார்கள் என்றால் அது நீங்கள் செய்த செயலால் தான். நீங்கள் அவர்கள் பிரச்சனையை கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை தீர்த்தும் வைத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு பொய் உரைக்கும் பழக்கம் உள்ளது என்பதை மீண்டும் என்னை நிரூபிக்க வைத்து விட்டீர்கள். அதை நினைத்தும் மகிழ்கின்றேன். உங்களுக்கு இதயம் இல்லை என்பது அது எவ்வாறு சாத்தியமாகும்? இல்லை என்றால் எவ்வாறு பிரஜைகளின் கஷ்டத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள்? நான் செய்தது ஒன்றுதான். ஷெஹன்ஷாவிற்குள் இருந்து சாதாரண மனிதனை எழுப்பிவிட்டேன். மற்றவைகளை நீங்கள் தான் செய்தீர்கள் ஷெஹன்ஷா. இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை ஷெஹன்ஷா. ஆனால் ஜோதா பேகம், எனக்கு யாராவது நன்றி கூறினால் அதை நான் ஏற்றுக்கொள்வது அவசியம். அதனால் நீங்கள் அளித்த சிறந்த பரிசிற்கு நான் நன்றி கூறுகிறேன். இதனால் என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த உணர்வை நீங்கள் எழுப்பிவிட்டீர்கள். அதனால் நான் குதாவை வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? என்னவென்றால், வருங்காலத்திலும் தங்களிடமிருந்து இது போன்ற அருமையான பரிசுகளை நான் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் வருகிறேன் ஜோதா பேகம். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் ஷெஹன்ஷா. ஆனால் வாழ்க்கை முழுவதும் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள். ஜோதா, இதோ இதை குடி. குளிர்காலம் அல்லவா, இதை குடித்தால் நன்றாக இருக்கும். நீ இருக்கின்றாயே, என் அம்மாவை நினைவுபடுத்துகின்றாய். அவரும் இப்படிதான் என் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பார். ஒன்று கூறட்டுமா மோதி? நேற்று இரவு ஷெஹன்ஷா என் அறைக்கு வந்தார். சண்டை எதுவும் போடவில்லையே?
இல்லை, சண்டை போடவில்லை. மிகவும் மகிழ்ச்சியாக நான் அளித்த பரிசை பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவர் முகத்தில் சிறிது கூட கோபமில்லை. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியா? எதற்கு மகிழ்ச்சி? செயின்ஷா வந்ததாலா அல்லது வேற ஏதும்? மோதி, உன்னை ரஹீம், ஏன் சலீமா பேகத்திற்கு இவ்வாறு நீ தொந்தரவு கொடுக்கின்றாய்? சலாம் பேகம் சாய்பா, தாங்கள் ரஹீமை எங்கேயாவது பார்த்தீர்களா? அது இருக்கட்டும், நீ யார் என்று கூறு. என்னுடைய பேர் தஸ்லீம். எனக்கு இவளை தெரியும். இவள் தாய் இங்கு தாசி. நீ எதற்காக ரஹீமை தேடுகின்றாய்? அவர் என்னுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். சலீமா பேகம் அவரை அழைத்தார். உடனே அவர் ஓடிவிட்டார். ஆகையால் நான் தேட வேண்டியதாயிற்று. குட்டி அரசர் இங்கு இல்லையே. அவர் தோட்டத்தில் இருப்பார் என்று நினைக்கிறேன். அங்கு சென்று தேடுங்கள். தங்களை பிடித்து விட்டேன். இது செல்லாது. ஜோதா சித்தி என்னை உன்னிடம் காட்டி கொடுத்து விட்டார். இனி நான் உன்னுடன் விளையாட மாட்டேன். நீ இங்கிருந்து செல். நான் செல்கிறேன் பேகம் சாய்பா. ஆதாப். இந்த காய்ந்த திராட்சை ருசியாக இருக்கும். உனக்கு வேண்டுமா? இருக்கட்டும். இதை நான் எவ்வாறு வாங்கிக் கொள்வேன் பேகம் சாய்பா? வாங்கிக்கொள் தஸ்லிம். எவ்வளவு அன்பாக தருகிறார். எடுத்துக்கொள். வெளியில் சென்று பொறுமையாக சாப்பிடு. ஆனால் வாங்கிக்கொள். நன்றி பேகம் சாய்பா. குழந்தைகள் என்றால் எனக்கு ஏன் பிடிக்கும் என்று தெரியுமா? ஏன் என்று கூறு. ஏனென்றால் உலகத்தில் கவலை இல்லாதவர்கள் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் மனதில் கபடமும் கள்ளத்தனமும் இருக்காது. மனிதர்களுக்கு கவலை வந்து விட்டால் இறைவனையே மறந்து விடுவார்கள். சரியாக கூறினாய். என்ன விஷயம் ஜலால்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆம் ருக்கையா, நேற்றைய தினம் எனக்கு மிகவும் சிறந்த தினம். எனக்கு தெரியும். தங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அளவிற்கு மிகப்பெரிய பரிசு கிட்டியது. முக்கியமாக ஜோதா அளித்த பரிசு. அப்படி ஒன்றும் இல்லை ருக்கையா பேகம், உன்னுடைய பரிசு மிகவும் சிறந்ததுதான். அதை மிஞ்சிய ஒன்று இருந்தபோது ஒப்பற்றது என்று எப்படி கூறுகிறீர்கள்? ஒப்பற்றது ஜோதா அளித்த பரிசுதான் தங்களுக்கு. எனக்கு ஒரு விஷயம் கூறுங்கள். இந்த உலகத்தில் எங்காவது ஒரு உரையில் இரு கத்திகள் இருக்குமா? முடியாது. அப்படி என்றால் நானும் ஜோதாவும் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியும்? என்னுடைய பரிசிற்கு இருந்த மதிப்பு எப்பொழுதுமே அவருக்கு சொந்தமாகாது. நீ கூறியதும் சரிதான். கத்தி உரைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கின்றது. சில விஷயங்களில் ஒன்றையொன்று புரிந்து கொண்டு சேர்ந்தே இருக்க வேண்டும். நதிக்கு இரு கரைகள் இருப்பது போல் இப்போது இருக்கும் சூழ்நிலையும் அதுபோல்தான். உன்னுடைய பரிசால் என்னுடைய மதிப்பு மிகவும் உயர்ந்தது. ஜோதா பேகம் அளித்த பரிசால் அந்த இடத்தில் என்னால் நிலைத்து அமர முடிந்தது. இப்பொழுதெல்லாம் உங்களுடன் பேசி போட்டியிடுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. மனதை சமாதானப்படுத்த உங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சமாதானப்படுத்துவது எனக்கு மிகவும் பிடிக்கும் ருக்கையா. ஏனென்றால் கோபத்தில் நீ மிகவும் அழகாக இருப்பாய். நேற்று மாலையில் இருந்து நீ மிகவும் கவலையாக தென்பட்டாய். நீ கோபமாக இருப்பாய் என்று தெரியும். அதனால்தான் சூரியன் உதித்ததும் இங்கே வந்துவிட்டேன். என்னுடைய மனதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இம்முறை நானும் ஜோதா பேகமும் ஒரே வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பரிசை தேடுவதற்காக நானும் தங்களை அனுப்பி வைத்தேன். ஜோதாவும் அப்படியே செய்திருக்கிறார். உங்களை வைத்தே உங்கள் பரிசை தேட வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தாலும் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ எனக்கு எப்படி சிறந்த தோழியோ அதுபோல் ஜோதாவிடமும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தெரிகின்றார். ருக்கையா, நீ எனக்கு ஒரு நல்ல தோழி என்பதால் தான் நான் உன்னிடம் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடியே அப்படியே கூறினேன். இன்னொன்றையும் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் ஜலால். தங்களுடைய புது தோழி இந்த தோழியின் இடத்தை வாங்கிக் கொள்வாளா? எப்போதும் இல்லை ருக்கையா. சில விஷயங்கள் எவ்வளவு பழையதோ அதுபோல் அதற்கு மதிப்பும் அதிகம். அதே போல் நட்பும் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. உன் இடத்திற்கு யாராலும் வர முடியாது.
ஆனால் ஜோதா பேகத்துடன் இப்போதுதான் எனக்கு நட்பு ஆரம்பித்திருக்கிறது. நீ சற்று ஓய்வெடு.